ஃபஸ்ட் மேட்ச் வந்து நாக்பூரில் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி உள்ள ஃபைனல் 5 மேட்ச்சு. அது மட்டும் இல்லாமல் திலக் வர்மாவுக்கு இன்ஜுரி, வாஷிங்டன் சுந்தருக்கு இன்ஜுரி, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரவி பிஷ்னாய் அண்டு ஸ்ரேயஸ் ஐயரை உள்ள இறக்கியிருக்காங்க. இதில் ஒன் மோர் பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 1 டவுன் வந்து திலக் வர்மாவுக்கு பதிலாக இஷான் கிஷன் இறங்க போகிறாரு. ஆல்ரெடி ஸ்கை வந்து சொல்லிட்டாரு. ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் பெஞ்ச் தான் பண்ண போகிறாரு. இதுலையாச்சும் நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா? இது கண்டிப்பாக வின் பண்ணது இருக்கு டீம். நம்ம இது இப்போ பார்க்கும்போது ஓடியோன்னு கன்சர்னே கிடையாது. T20 தான் மெயினா. இதே தான் யார் சொல்லுவா? கம்பீர் போய் சொல்லுவாங்க. ஒன் டே ஒன்றுமே கிடையாது. T20 இந்த சீரீஸ் அடிக்கிறோம், நேராக வேர்ல்டு கப் போகிறோம், வேர்ல்டு கப் தூக்குறோம். வேர்ல்டு கப்பை தூக்குறோம், நியூசிலாந்து சீரியஸ் தோத்ததை மறக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம தான் கிங்கு, நம்ம தான் கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் தலைமை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து என்ன தான் இது ஸ்ட்ராங் டீமாக இருந்தாலும் சில பல பெரிய ஓட்டைகள்லாம் இருக்குது டீமுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்கிற மெயின் ஓட்டை ஸ்கையாக இருக்கும். அந்த ஸ்கையோட ஓட்டை இந்த சீரீஸ் பார்த்து எனக்கு நம்பிக்கை வருது. இந்த சீரீஸ்லேருந்து அந்த ஓட்டை போயிடணும். அந்த கட் ஃபீலிங் நல்லா இருக்கும். ஸ்கையில் போனால் நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்தால் நல்லா தான் இருக்கும், வந்தால் மாசாக இருக்கும் டீமு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த ஸ்குவாட்லேருந்து கில்லு இல்லாதது வந்து எனக்கு பெரிய வருத்தம். கில் ஃபேனாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒன் சைடு ஆடிட்டுருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் சரி, அபிஷேக் சர்மாவும் சரி, ஹிட் ஆர் மிஸ் கேம் மட்டும் தான் ஆட போகிறாங்க. பொறுமையாக நின்று ஆடுற அளவுக்கு அங்கே ஒரு பிளேயர் இருக்கார் அப்படின்னா அது திலக் வர்மா மட்டும்தான். அதுவும் எவ்வளோ தூரம் வந்து அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. எனக்கு வந்து கில்லு வந்து T20 ஸ்குவாடில் இல்லாதது எனக்கு கொஞ்சம் பெரிய வருத்தம். நான் எதனால் கில்லை வந்து ஓவர் ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, கடந்த 3 IPL சீசனாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. வந்து சொல்லுவாங்க அவர் வந்து இது ஃப்ளாட் ட்ராக் புல்லிடா அப்படின்ட்டு. நான் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் ஃப்ளாட் ட்ராக் புல்லியாக தான் இருக்காங்க இந்தியன் டீமில். பட் கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக 3 சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, 500+ ரன் அடிச்சிருக்காரு. இந்தியன் டீமில் அவருக்கு வந்து ஆடட் ப்ரெஷர், அந்த ஒரு ரீசன்னால தான் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நீ நில்றா, நீ வந்து வேர்ல்டு கப்பில் இருப்ப, எல்லா மேட்சும் ஆடுவ அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். எனக்கு வந்து அந்த பொசிஷன் டிசர்விங் ஆல்ரெடி சஞ்சு இருக்கா. சஞ்சு ஃபேன் சஞ்சு இருக்கா. சஞ்சு விட்டு கில் எடுக்கிறது அது ஆல்ரெடி தப்பான விஷயம். நம்ம ஆல்ரெடி அந்த ஓப்பனிங் பேர் நல்லா போயிருந்துச்சு. சஞ்சு விஜய் சர்மா நீங்க எப்படி சொன்னாலும் அந்த நின்று பொசிஷன் யாரும் கிடையாது சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரல இது வரைக்கும். நீங்க முன்னாடி சீரிஸ் பார்த்தாலும் இப்போ இதுக்கு முன்னாடி ஓப்பனிங் எந்த சீரிஸ் இருக்கும் சவுத் தானே முன்னாடி ஓப்பனிங் ஆனது. பத்தாவது சீரிஸ் அது முடிச்சோன்னா ஸ்ரீலங்கா சீரிஸ் 2 நாளும் ஓப்பனிங் ஆனாங்க. அந்த சிச்சுவேஷன் எங்கேயும் வரல. முன்னாடி ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி போனாலும் அது மாதிரி 2 ஸ்டாண்ட் பண்ணி அவுட் ஆகிடுவாங்க. அந்த பொசிஷன் அங்க ஏத்துக்கணும். அந்த பொசிஷன் யாரும் இல்லைனாலும் அந்த சஞ்சுனா அந்த பொசிஷன் ஏத்துக்கணும். ஸ்டாண்ட் பண்ண விளையாடுறது அபிஷேக் சர்மா சொல்ல முடியாது. இத்தனை நல்லா பிடிக்கும் மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணுவாங்க அபிஷேக் சர்மா கிட்ட. விளையாடணும் கிடைக்குமா அடிக்கணும், அவ்வளோதான். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், எனக்கு சஞ்சு சாம்சன் மேலே நம்பிக்கை இல்லை. நிறைய CSK ஃபேன்ஸ் வந்து என்னை அடிப்பாங்க உதப்பாங்க. ஆனாலும் சொல்கிறேன், நம்ப மாட்டேன். அவன் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குற வரையும் நம்ப மாட்டேன். நீங்கள் நிறையா பேர் சொல்லுவீங்க 100 அடித்தான் 200 அடித்தான் அப்படின்ட்டு. தேவைங்கிற மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கானா அப்படின்னா இல்லவே இல்லை. ஸ்கையும் சரி சஞ்சுவும் சரி அந்த மாதிரி பெர்ஃபார்மே பண்ணது கிடையாது. எனக்கு இந்த சீரியஸில் பண்ணால் மட்டும்தான் நான் நம்புவேன். இல்லைனா T20 ஸ்குவாடில் கம்பீர் என்ன பண்ண பிளான் வச்சுருப்பான் அப்படின்னா, ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் நீங்களே இறங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் தான் வச்சுருக்கான். அந்த ரீசன்னால தான் சம்மந்தமே இல்லாமல் இஷான் கிஷனை கொண்டு வந்து உள்ள இறக்கியிருக்கான். எனக்கு அது தோணுது. இஷான் கிஷன் டீம் வந்துருவானு உள்ள சஞ்சு தூக்கிட்டு ஈஸியா தூக்க மெயின் வேலை சஞ்சு தான். சஞ்சு ஈஸியா தூக்கலாமாப்பா. சஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணா கிடைக்கும். இந்த 5 கடைசி மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஒண்ணும் முடியாது. அதே மாதிரி அதெல்லாம் ஒத்துக்கிறேன். வின் பண்ண நம்பிக்கையோட மேட்ச் ஆடனா முடியாது சஞ்சுவால. எந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுக்கவே இல்லை. ஈவன் IPL கூட சஞ்சு நின்று ஃபினிஷ் பண்ண மேட்ச்னும் கிடையாது. அடிச்சு கொடுப்பான்,
யாராச்சும் ஃபினிஷ் பண்ணலாம். சஞ்சு அடிப்பா, 20 ரன் 80 அடிப்பா. ஃபினிஷ் பண்ணி கொடுத்த மேட்ச் பார்க்கும்போது கம்மியா தான் இருக்கும். நின்று பொறுமையா நின்று ஃபினிஷ் பண்ண ஒரு மாதிரி அந்த மாதிரி கேப்பபிலிட்டி இல்லை நான் பார்த்துருக்கேன். இப்ப கூட சஞ்சு நின்னா எப்படா அவுட் ஆகும் அந்த இதையே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஆடுற வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சா மட்டும்தான் வேர்ல்டு கப்லேயும் சரி இந்த நியூசிலாந்து சீரியஸும் வின் பண்ண முடியும். துபே நீ 1 டவுன் இறங்கு, ஹர்ஷித் ராணா நீ 2 டவுன் இறங்கு, துபே நீ 8th டவுன் இறங்கு அப்படிங்கிற ஆர்டரே கிடையாது. ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், 1 டவுன் வந்து இப்போதைக்கு இஷான் கிஷன், அடுத்தது ஸ்கை, அடுத்தது வந்து துபே, அடுத்தது வந்து ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல். ஸோ டாப் 7 பக்கா. உங்களுக்கு ரிங்கு வேணும்னா எடுங்க, இல்லைன்னா நம்மளோட வருண் சக்கரவர்த்தி சான்ஸ் கொடுப்பாங்க. இந்த சீரியஸ்ல சான்ஸ் கொடுப்பாங்க. இங்க கொடுக்கணும் இடம் கிடையாது. எனக்கு சான்ஸ் கொடுத்து ட்ரை பார்க்கறது ரெங்கு ஒரு டீம் வந்துடும். அதுவும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் ஓப்பனிங் பொசிஷன் கன்ஃபார்மா சொல்லியாச்சு. ஓப்பனிங் பேர் மாற்ற மாட்டோம். அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் தான். அந்த காம்பினேஷன்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. பட் அது மாதிரி தான் போவாங்க. சஞ்சு அவுட் ஆனா ஸ்கை வருவா, அபிஷேக் சர்மா அவுட் ஆனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யாரோ. அதனால தான் இஷான் கிஷன் டீம் உள்ள இருக்காரு. பார்க்கலாம் ஏன் சிஎஸ் இருக்குல்ல கேட்கணும்னா எதுக்கு இஷான் கிஷன் வந்தானா அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஏன்னா திலக் வர்மா ஆல்ரெடி ஃபிட்டு ஜஸ்ட் ஃபார் 3 மேட்சஸ் தான். ஸோ அதனால ஹோப் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் ஸ்ரேஷ் ஐயருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. பெஞ்ச் தான் பண்ண போறாங்க. இந்த இடத்துல வந்து இஷான் கிஷன் தான் ஆட போறாரு. ஏன்னா T20 ஸ்குவாட்லயும் அவர் தான் இருக்காருங்கிறதுனால கண்டிப்பா இஷான் கிஷன் தான் ஆடுவாரு. இஷான் கிஷன் ஆடுவாரு. அது கண்டிப்பா அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு யார் கீப்பி நிக்க போறா, இஷான் கிஷன் நிப்பாரு சஞ்சு நிப்பான்னு தெரியாது. சஞ்சு தான் நிக்கிற சான்ஸ் அதிகம். பட் அந்த அவுட் சைடு ஃபீல்டிங் எப்படி இருக்கும், கீப்பிங் இல்லாம இஷான் கிஷன் ஃபீல்டிங் எப்படி இருக்கும் தெரியாது. ஹைதராபாத் பண்ணிருக்கான். சண்டே ஹைதராபாத்ல கீப்பிங் இல்லாம வந்து பண்ணிருக்கா, ஃபீல்டிங் பண்ணிருக்கான். பட் அந்த இதுதான் டவுட் இருக்கு. நீ சொன்ன மாதிரி எப்படி தெரியுமா, நீ சொன்ன மாதிரி இந்த இஷான் கிஷன் டீம் எடுக்கிற சான்ஸ் பாக்குறாங்கன்னா அந்த விக்கெட் கீப்பிங் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. வென் கம்பேர் டு இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணுவான். ஓகேவா, அதில் வந்து எந்த தவறும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் சரி, சஞ்சு சாம்சன் பெட்டர் தான் இஷான் கிஷனை விட. இஷான் கிஷனும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் எந்த இந்தியன் டீமுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கல. அதனால அந்த இடத்துல இந்த 5 மேட்ச் சீரியஸ் அதை வந்து டிசைட் பண்ணிடும். 5 மேட்ச் சீரியஸ்ல சஞ்சு சாம்சன் 2 டக்கு அடிச்சான்னா பண்டு அடிச்சது 200 தான். அது எப்படி அடிச்சா எங்க அடிச்சது 200 அடிச்சிருக்கான். அது கரெக்டா அந்த சீரீஸ்ல கில் அடிச்சிருப்பா, முடிச்சா முடிஞ்சு வந்தானே இஷான் கிஷன் அடிச்சிருப்பா. ஆமா ஆமா, சிம்பிளா அடிச்சிருப்பா 200. இந்த சீரியஸ்ல சஞ்சு சாம்சன் 2 டக்கு அடிக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா கௌதம் கம்பீர் வந்து அந்த ஸ்பாட்டை வந்து இஷான் கிஷன் கொடுத்துட்டு நீ கிளம்புடான்னு உட்கார வச்சிருவாரு. அது வந்து இன்னொரு மெயின் காரணம் என்னன்னா, தலைவன் சிஎஸ்கேக்கு வேற போயிட்டான். அவன் ஃபுல் வன்மத்துல இருப்பான். என் தலைவன் வன்மத்தை இறக்கத்திலேயே இருப்பான். நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு எங்க டக் அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிப்பான், லாஸ்ட் மேட்ச் ட்ரான்ட்ராப் நம்ம ஊர்ல போய் அங்கேயே அடிப்பான். நடுவுல தெரியாது என்ன பண்ண போறாங்க. யா, மற்றபடி இன்னொரு பெரிய ஓட்டை யாருன்னா நம்ம சிவம் துபே. தலைவன் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரு, ஆனால் பவுலிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். பேட்டிங் சொதப்பிக்கிட்டு இருக்கான், என்னன்னு தெரியல. அதனால பேட்டிங்கை வந்து நல்லா பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த சிவம் துபேக்கு கரெக்டான பொசிஷன் கிடையாது. அவன் டாப் ஆர்டர்லயே இறக்கி விடுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த இஷான் கிஷனுக்கு தேவையே இல்லை நான் சொல்லுவேன். அவனே தூக்கி 1 டவுன் ஆடலாம், 1 டவுன் இறக்கி விடலாம் நான் நினைப்பேன். அதுதான் மெயின். அவன் எப்படி அவன் டீம்ல இருக்கான். சிவன் துபே ட்ரை பண்ணலாம் 1 டவுன்ல. எதுக்கு இஷான் கிஷன் வந்தான்னு தெரிய சொல்ல முடியாது. எதுக்கு இஷான் கிஷன் அந்த பொசிஷன் தான் கரெக்டா இருந்தது துபேக்கு. அவன் ஃபினிஷரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு அவன் ஃபினிஷர் ரோல் போடுறான். ஃபினிஷர்ங்கிற பேர் வச்சுக்கிட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுக்க மாட்டான் மேட்சை. வின் பண்ணி கொடுக்க கிடையாது. ஃபினிஷர் அந்த மாதிரி ஃபினிஷர் கிடையாது. வந்து அடிக்கிறான ஹிட்டர் கூட கிடையாது. வந்து அடிப்பான், எப்பவும் அடிக்க மாட்டான். போன மேட்ச் பார்த்தா லாஸ்ட் ஒரு மேட்ச் அடிச்சிருப்பானா கடைசியா வந்து. ஆமா, நம்ம ஹிட்டர் ஃபினிஷர்னா ஹர்திக் பாண்டியா. அது மாதிரி ஃபினிஷ் பண்ண யாரும் கிடையாது இந்த சீரியஸ். எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி ரிங்கு ட்ரை பண்ணலாம். ரிங்கு ட்ரை பண்ணலாம். ரிங்கு நம்ம நம்பிக்கை இருக்கு. கம்பேர் டு துபே பண்ணும்போது பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க ரிங்குன்னு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை இருக்கு. அந்த ஃபினிஷர் ரோல் கரெக்டா இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியஸோட ட்ரம்ப் கார்டு யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மா, மிடில் ஆர்டரில் என் தலைவன் ஹர்திக் பாண்டியா, ஸ்பின் பவுலிங் அட்டாக்கில் வருண் சக்கரவர்த்தி, ஃபைனலாக என் தலைவன் பும்ரா. 4 பேர் மட்டும்தான். இந்த 4 பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஷுவர் ஷாட்டாக இந்தியா வின்னு. எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் நான் யார் யார்கிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, சஞ்சு சாம்சன், ஸ்கையி, துபே, அவ்வளோதான். அக்ஷர் பட்டேல் வந்து எப்பொழுதுமே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர். அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலனாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், கன்சிடர் பண்ணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். நீ பேட்டிங் கொடுத்தாலும் டாப் ஆர்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், பவுலிங் எப்போ போட சொன்னாலும் வந்து போடுவான், பவர் பிளேயில் போடுனாலும் போடுவான். லைக் ஓடிஐக்கு எப்படி கேஎல் ராகுலோ T20க்கு அக்ஷர் பட்டேல். கீப்பிங் மட்டும்தான் இல்லை. ஸோ இந்த டீம் வந்து நான் எப்படி கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக T20 சீரியஸ் வின் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் 4-1 அப்படின்னு வின் பண்ணுவாங்க. நீ என்ன நினைக்கிற? நான் 3-2 போகிறேன். ஓகே. நடுவில் ஸ்லோ பிட்ச் வருது. அதில் தான் பாய்ஸ் ரொம்ப சொதப்பானுங்களோ. ஸ்லோ பிட்ச் வருது, அங்கே எப்படி பெர்ஃபார்ம் தெரியாது. நான் 3-2 தான் போகிறேன். ஓகே. இந்த சீரியஸை இந்தியா வந்து எப்படி வின் பண்ணுமா இல்லை நியூசிலாந்து வின் பண்ணுவா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.